श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् உத்தர சதகம். அதில் நேற்றைய தினம் 60வது ஸ்லோகம் அனுபவித்தோம். 60, 61 2 ஸ்லோகங்களும் மத்ஸ்யாவதாரத்தை பற்றிய ஆச்சரியமான அனுபவம் ஸ்ரீ பட்டர் அனுபவிக்கும் விஷயம். 61வது ஸ்லோகம் இன்று. ஸ்ரீ நயனாபோத் பாசுர தீர்க்க பிரவிபுல சுருச்சிர ருச்சி சிசிரவபுகு पक्षनिगीर्णोत्कीर्ण महाब्धिः स्थलजलविहरण रथगतिरचरः श्रीनयनाभोद्भासुरदीर्घ प्रविपुलसुरुचिरशुचिशिशिरवपुः पक्षनिर्गीर्णोत्कीर्ण महाब्धिः स्थलजलविहरण रथगतिरचरः. திருவரங்கனே, மத்ஸ்ய மூர்த்தியாக மத்ஸ்யாவதாரமாக நின்ற நீ எப்படி இருந்தாய் அப்படின்னா, ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் அழகான திருக்கண்கள் போன்று நீண்டதாக, பரந்ததாக, மிகவும் அழகானதாக, தோஷங்கள் எதுவுமே இல்லாததாக, குளிர்ந்ததாக ஆகிய திருமேனியுடன் காணப்பட்டாய். மகாலட்சுமியோட கண்கள் போல நீண்டதாக, அழகானதாக, பரந்ததாக திருக்கண்கள், அவளுடைய திருக்கண்கள் போல தேவதையருடைய திருமேனி மத்ஸ்யாவதாரம், தோஷங்கள் எதுவும் இல்லாததாக, குளிர்ந்ததாக ஆகிய திருமேனியுடன் காணப்பட்டாய். உமது இறகுகள் மூலம் கடலை உட்கொண்டும் வெளியிட்டும் நின்றாய். அவ்வளவு பெரிய திருமேனி, அதில் கடல் அப்படி மேலே போகிறது, கீழே வருது. இப்படியாக தரையிலும் நீரிலும் மிகவும் மகிழ்வுடன் விளையாடி உலவினாய். இதில் மத்ஸ்யமூர்த்தியோட சிறந்த விளையாட்டை வர்ணிக்கிறார். உலகில் பெண்களின் கண்ணை வர்ணிக்கும் போது மீனலோச்சனின்வார், கயல் கண்ணி, மீன் போன்ற கண், மீனை ஓமையாக வர்ணிப்பார்கள். ஆனால் மகாலட்சுமி கண்களைப் போல் மீன் உளது என்று அருளி செய்கிறார். மீனை போல இல்லையா பெண்கள், அந்த மகாலட்சுமியோட கண், மகாலட்சுமியின் கண்களைப் போல நீ இருக்கிறாய் என்கிறார். நீண்டதாய், விஷாலமானதாய், நிர்மலமாய், குளிர்ந்ததாய் மத்ஸ்யமூர்த்தியாகிய திருமேனியை உடையவரானீர். சிறகுகளினால் கடல் வெள்ளம் முழுவதையும் அடக்கி வெறும் தரையாக்குவது போல சில போது விளையாடினீர். மறுபடியும் அந்த வெள்ளத்தை உமிழ்ந்து அந்த வெள்ளத்திலே மறுபடியும் விளையாடுகிறேன். இவ்வாறு தரையிலும் தண்ணீரிலுமாக விளையாடுகளை நிகழ்த்தினீர் அன்றோ என்கிறார் சுவாமி. ஹே பகவானே, ஸ்ரீ நயனாபோத்பாசுர தீர்க்க பிரதிபுல பிரவிப்புல சுருச்சிர சுச்சிஷிர வப்பு. ஸ்ரீ நயன ஆபா உத்பாசுர தீர்க்க பிரவிப்புல சுருச்சிர சுச்சிஷிர வப்பு. ஸ்ரீ பெரிய பிராட்டியாரின், நயன ஆபா திருக்கண்கள் போல, உத்பாசுர நன்கு விளங்குவதும், தீர்க்கமாய் நீண்டு உள்ளதும், பிரவிபுல அகன்றிருப்பதும், சுருச்சிர மிகவும் அழகியனதாகவும், சுச்சி நிர்மலமாக, சிசிர குளிர்ந்த, வப்புகு திருமேனியை உடைய துவம் தேவரீர். ரொம்ப அழகா அது சொல்லிட்டு, பக்ஷ நிகீர்ண உத்கீர்ண மகாப்தி. பக்ஷ அதாவது பக்ஷன அந்த பக்ஷின்னு, அதான் இறகுகளுக்கு பேர் பக்ஷ. அந்த பக்ஷ இறகுகளால் நிகீர்ண உட்கொள்ளப்பட்டு, உத்கீர்ண வெளியிடப்பட்டு,
அப்படிப்பட்ட பெருங்கடலை உடையவராய், அவ்வளவு பெரிய திருவேணி மீன் அப்படியே இழுத்துதுன்னா எல்லா கடல் தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுமா, அப்போ தரை வந்துடும். மறுபடியும் அந்த தண்ணியை வெளியில் விட்டுதுன்னா கடல் வந்துடும். இப்படி பெருங்கடலை உடையவராய் ஸ்தல ஜல விகரண ரதகதி சரக ரதகதி அச்சரக ரதகதி அச்சரக ஸ்தல தரையிலும் ஜல நீரிலும் விகரண விளையாடுவதில் ரத ஈடுபாடுடைய கதி நடத்தையை உடையவராய் அச்சரக உலாவுகிறேன். மத்ஸ்யாவதாரத்தில் எம்பெருமான் தமது துடுப்பு போன்ற சிறகுகளை கொண்டு நீரை போக்கியும் ஒன்று சேர்த்தும் விளையாடிய பிரகாரங்களை இதில் அனுபவிக்கிறார். அதை வாயில் இருக்கிறத விட சிறகுல அப்படி தண்ணியை அடித்த உடனே எல்லா தண்ணியும் வெளியில் போயிடும், தர தெரியும். மறுபடியும் அந்த தண்ணியை உள்ளே கொண்டு வர கடல் வரும். பூர்வார்த்தம் முழுவதும் ஒரே சமஸ்த பதம். வப்பு என்பதற்கு மற்றைய சொற்கள் விசேஷணமாய் அமைந்தன. தமது துடுப்பு போன்ற இறகால் நீரை அடித்த போது நீர் அகன்று தரை தெரிகிறது. மறுபடியும் அந்த நீரை கொண்டு வரும்போது கூடுகிறது. இது ஒரு விளையாட்டு மீனுக்கு. மீனை அழகிய பெண்களின் கண்ணுக்கு உவமையாக சொல்கிறார். இங்கு பெரிய பிராட்டியாரையே கொண்டார். நாரீனாம் உத்தமா வதுகுன்னு எண்ணப்பட்டவள் அவள் பெரிய பிராட்டி. பெரிய பிராட்டியாரின் திருக்கண் போன்று நன்கு விளங்குகிறது இங்கு. அவருடைய திருக்கண் போன்று நீண்டு அகன்றிருக்கிறது இவருடைய திருமேனி. அவருடைய திருக்கண் போன்று அழகாக உள்ளது இவருடைய திருமேனி. பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கிறது இவருடைய திருமேனி, குளிர்ந்திருக்கிறது. அத்தகைய திருமேனியை கொண்ட மத்ஸ்யமூர்த்தி தேவரீர் அகன்ற போது தரையில் விளையாட்டு, நீருள்ள போது ஜலத்தில் விளையாட்டு. இப்படி தேவரீர் மத்ஸ்யமூர்த்தியாயிருந்து சஞ்சரித்தீர் என்று வியக்கிறார். பெரிய கடலை கலக்கவும் அக்கடலில் இடையில் தரை தெரியவும்னா அது எவ்வளவு பெரிய மத்ஸ்யமூர்த்தியாக இருக்கணும்னு நமக்கு புரியணும். அப்போ தான் அது விளங்கும். அடியே தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.